திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்களுக்கும் சாய் பாலமுருகா திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து தகவல்களும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடையே பதிவிடுகிறோம். இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் பிரேமா. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கண்டை நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கடக ராசி, பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் மாத்தூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய இவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க வீட்டுடைய மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வீடே கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே தகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 10 சென்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்னைக்கு கையிருப்பு பணமாக 6 லட்சம் வரைக்கும் பணம் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அம்மா வீடு முதல் திருமணத்தும் போது இவங்களுக்கு வரதட்சணையாக கொடுத்த நகை 50 சவரன் நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் வாழ்கிறதுனால தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு துணையாக ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இவங்க மறு திருமணத்துக்கு இன்றைக்கி இவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு முன்வரக்கூடிய கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஜாதி வயது தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு அவசரமாக ஒரு அடுத்த மாதத்துக்குள்ளாரியே திருமணத்தை முடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால இந்த மணமகள் உடனடியாக மறுவாழ்வு கொடுக்க போகிறவங்க நேரடியாகவே வீட்டுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.